மேம் வணக்கம். மேம் உங்களுடைய பேர், நீங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்க? எத்தன வருஷமா இந்த மருத்துவம் பார்த்துட்ருக்கீங்க? வணக்கம் சார். நன்றி. நான் பேசிக்கா அடிப்படை சித்த மருத்துவர். கிட்டத்தட்ட ஒரு 48 ஆண்டுகளாக மருத்துவத்துறையில இருக்கிறேன். இதில 23 ஆண்டுகளாக முழுக்க முழுக்க நான் மாற்றுமுறை மருத்துவரான அக்குபஞ்சர் மட்டுமே பேஷண்ட்டை பார்த்துட்ருக்கேன். அது கூட ஒரு 10 ஆண்டுகளாக அக்குபஞ்சர் பயிற்சி கொடுத்துட்ருக்கிறேன். இதை தவிர நான் கல்லூரியில் பேராசிரியராக ஒர்க் பண்ணிவிட்டு ரிட்டையர்ட் ஆகிருக்கிறேன். நிறைய புத்தகம் வெளியிட்டிருக்கேன். மருத்துவ சம்பந்தமான புத்தகம் நிறையா எழுதிட்டுருக்கிறேன். அது மக்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி எளிமையான தமிழில் என்னுடைய புக்கு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம். அது மாதிரி நிறைய தொலைக்காட்சி, நிறைய ரேடியோஸ்லாம் என்னுடைய ப்ரோக்ராம், கலந்துரையாடல், அந்த மாதிரி நிறைய கல்லூரிகள், பள்ளிகளில் பேசுகிறப்போ அவங்க கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். அது அவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில். நன்றி. மேம் அப்போ எங்களுக்கு அடுத்த கேள்வி என்னன்னா, இந்த அக்குபஞ்சர் மருத்துவம் எந்த அடிப்படையில் செயல்படுகிறது மேடம்? அதாவது பஞ்சபூதமே மனிதன், மனிதனே பஞ்சபூதம். அப்போ இந்த மாற்றுமுறை மருத்துவம் இயற்கையான பஞ்சபூத மருத்துவ அடிப்படையிலேயே செயல்படுகிறது. மேம் அப்போ அடுத்த கேள்வி எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இந்த மருத்துவம் எந்த வயதினருக்கு நம்ம கொடுக்க முடியும்? இது வயதில் பிறந்த குழந்தைகளிலிருந்து கிட்டத்தட்ட கடைசி காலம் வரைக்கும் யாருக்கு வேணாலும் சிகிச்சை செய்யலாம். காரணம், இது பக்க விளைவு இல்லாத சிகிச்சை முறை. மேம் எங்களுடைய அடுத்த கேள்வி என்னன்னா, இந்த அக்குபஞ்சர் மருத்துவத்தின் சிறப்பு என்ன? அக்குபஞ்சர் அப்படிங்கிறத நான் முதலே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது இயற்கை சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இன்னொன்று என்னன்னா, சிகிச்சையில் யார் வேணாலும் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ அப்படின்னா, ஒரு சாதாரண பாமர மக்கள் வர்றாங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கு என்ன செய்வேன் அப்படின்னா, எந்த உறுப்பு செயல்படாமல் இருக்குது அப்படிங்கிறது முதல்ல நம்ம கண்டுபிடிப்போம். இந்த சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நோய்க்கான சிகிச்சை இல்லை. ஒரு நோய் வருது அப்படின்னா அது சம்மந்தமாக உள்ள உறுப்பில் ஏதோ பலகீனம் அப்படின்னு அர்த்தம். அதை மாற்றுமுறை மருத்துவர்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ நோய்க்கு சிகிச்சை எடுக்கிறத விட அது எந்த உறுப்பு பாதிப்பினால் வருகிறதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டு, எந்த லொக்கேஷனில் சிகிச்சை கொடுத்தால், புள்ளியை குத்தினால், புள்ளியை திருகினால், புள்ளியை ப்ரெஸ் பண்ணால் நோய் சரியாகுமோ, அதை நான் கிராமத்தில் உள்ள மக்களுக்கு ஸ்டிக்கர் போட்டு இருக்கு இல்லைங்களா, அதை எந்த இடத்துல ஒட்டணுமோ அந்த இடத்துல ஒட்டிட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் அனுப்பிடுறேன். வீட்டில் போயிட்டு அவங்க பென்சிலோ அல்லது பேனாவோ அல்லது தீக்குச்சி இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே அந்த நோய் சம்பந்தமான வர காரணமான அந்த உறுப்பும் சரியாகும். இதுதான் அதனுடைய சிறப்பு. மேம் இப்போ அக்குபஞ்சரின் சிறப்புகளை பற்றி நல்லா புரிஞ்சது எங்களுக்கு. இப்போ அடுத்து நம்ம உடலில் ஒரு நோய் வருதுன்னா நமக்கு அந்த உடல் என்ன தகவல் நமக்கு கொடுக்கும் மேம்? ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஒரு நோய் வரப்போகுது அப்படின்னா நம்ம பஞ்சபூத உறுப்பு இருக்குது. அதில் 12 உறுப்பில் 5 உறுப்பு ரொம்ப முக்கியமான உறுப்பு. அந்த உறுப்புக்கு ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு சுவை பிடிக்கும். நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க, நமக்கு திடீர்னு ஏதாவது காரமாக சாப்பிடணும்னு ஒரு தோணும், அல்லது இனிப்பாக சாப்பிடணும்னு தோணும். அப்போ இனிப்பாக சாப்பிடணும் தோணுச்சுனாலே மண்ணீரல் பலகீனமாக இருக்குன்னு அர்த்தம். காரமாக வேணும்னு மனசுக்கு தோணுச்சு அப்படின்னா நுரையீரலுக்கு பலகீனம் இருக்குது, எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி உடல் சொல்லும் தகவல் தான் இது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, மனசுக்கும் நோய்க்கும் தொடர்பு. அப்போ ஒரு இனிப்பு வேணும் தோணும் போதே, ஐயோ நான் இதை சாப்பிட்டேன்னா எனக்கு சுகர் வந்துருமேங்கிற எண்ணம் வருது பார்த்தீங்களா, அது தவறான ஒரு எண்ணம். சுகர் என்பது மனம் சம்பந்தப்பட்டது. நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, எப்போ மனசு டென்ஷன் ஆகுதோ அப்போ கல்லீரலும் பாதிக்கும், மண்ணீரலும் பாதிக்கும். இந்த கல்லீரலும் மண்ணீரலும் தான் நம்ம சர்க்கரை நோய்க்கோ மற்ற நம்ம உடம்புல உள்ள எல்லா நோயும் சரிபடுத்துவதற்கோ அல்லது நோயை உருவாக்குவதற்கோ அந்த 2 உறுப்பு காரணம். அந்த 2 உறுப்பை சரி பண்ணுவது தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கும். அப்போ சாப்பிடும்போது என் உடம்புக்காக சாப்பிட்றேன்னு எத்தனை பேர் சொல்லிட்டு சாப்பிட்றாங்க சொல்லுங்க. கிடையாது. அப்போ உடம்பு சொல்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், நிராகரிக்கிறோம். நாம் அந்த உணர்வை நிராகரிக்கும் போது உடலானது நம்மை நிராகரிக்கிறது. அந்த நிராகரிக்கிற பேர் தான் நோய். எந்த வயதினருமே நம்ம உணவு முறை சொல்லும்போது யாருமே கேட்கறது இல்லைங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். சாப்பிடுங்க, 20 நிமிஷம் சாப்பிடுங்க, இல்லைம்மா எனக்கு நேரம் இல்லை, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நம்ம ஆஸ்பத்திரி ஃபைலு அதை இதை தூக்கிட்டு மணிக்கணக்காக அப்பாயின்மெண்ட்டு காத்துட்ருக்கோம் இல்லையா. இது இல்லாமல்
தன் நோயை தானே குணமாக்கி கொள்ளும் ஆற்றல் உடலுக்கு உண்டு. நாம் உடலுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் உள்ளு செல்லும் தகவல். மேம், இப்போ நிறைய புக்கு எழுதியிருக்கேன்னு நானும் நிறைய உங்கள் புக்கை பார்த்துருக்கேன். ஏதாவது ஒரு ஒரு சில புக்கை பற்றி உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் காமிச்சிங்கன்னா. கண்டிப்பாக கண்டிப்பாக சார். இது வந்து நான் எழுதின 2வது புக்கு. ஓகே. இது வந்து ஒவ்வொருத்தருமே மருத்துவர் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தையும், எந்த இடத்தை தொட்டால் எந்த நோய் குணமாகும்னு ஒவ்வொருத்தர் தெரிஞ்சுக்கிடணுங்கிற ஒரு நோக்கத்தில் இதை பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி இதுவும் நான் எழுதின புக்கு தான். இது உணவு முறையை பற்றி மட்டும் இருக்கும். எந்த நோயாளி என்ன உணவு எடுக்கணும், எப்போ எடுக்கணுங்கிறத பற்றி மட்டும் இந்த புக்கில் இருக்கும். தேங்க்யூ.